பிரபல தாதாவின் வாரிசு வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்துல ஒட்டுமொத்த புதுச்சேரியும் இப்ப பதற்றத்துல நிறைஞ்சிருக்கு. 3 பேரோட கொலை வழக்கின் குற்றவாளிகள் யார்? அவர்களுடைய மோட்டிவ் என்ன? புதுச்சேரி ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெரு. பொழுது விடிந்ததும் இங்குள்ள பாழடைந்த வீட்டில் 3 இளைஞர்கள் இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடக்கும் செய்தி அப்பகுதி முழுவதும் காட்டுத் தீயாய் பரவி இருக்கிறது. 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட, ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறந்து போயிருக்கிறார். தகவல் அறிந்து தலையிலும் மாரிலும் அடித்துக்கொண்டு ஓடி வந்த உறவினர்களை பார்த்து மருத்துவமனை வளாகமே அதிர்ந்து போயிருந்தது. கொல்லப்பட்டவர்களில் ஒரு நபர் புதுச்சேரியையே ஆட்டி படைத்த பிரபல ரவுடி தெஸ்தானின் மகன் ரிஷி. சம்பவ இடத்திலிருந்து தடயங்களை சேகரித்த போலீசார் அங்கிருந்த இருவரின் உடல்களையும் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர். கொல்லப்பட்டவர்கள் ரிஷி, தேவா மற்றும் ஆதி. இந்த மூவரும் நண்பர்கள். இதில் ரிஷி ஒரு காலத்தில் புதுச்சேரியை நாட்டு வெடிகுண்டால் அதிர விட்டுக் கொண்டிருந்த பிரபல ரவுடி தெஸ்தானின் மகன். 18 வருடங்களுக்கு முன்பு தெஸ்தானின் வீட்டிற்கு திருமண பத்திரிகையை கொடுப்பது போல சென்ற ஒரு கும்பல் அவரை தீர்த்து கட்டியது. இந்த சம்பவத்திற்கு பிறகு வெகு காலமாக தெஸ்தானின் பெயர் எங்கேயும் அடிபடாமல் இருந்தது. இந்த சூழலில்தான் அவருடைய மகன் கொல்லப்பட்ட செய்தியின் மூலம் மீண்டும் தெஸ்தானை அனைவரும் நினைவு கூர்ந்திருக்கிறார்கள். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் அரியாங்குப்பத்தில் பிரபல ரவுடியாக வலம் வந்த முகிலன் என்பவரை சென்ற 2023ஆம் ஆண்டு பன்ருட்டியில் வைத்து ஒரு கேங் தீர்த்து கட்டியது. அந்த கொலையை முன்னின்று செய்தவர் சத்யா. புதுச்சேரியில் விக்கி என்பவரின் கேங்கும் சத்யா கேங்கும் பொழுதுபோக அடிதடியில் ஈடுபடக்கூடியவர்கள். இவர்களின் இரத்த வெறியாட்டத்திற்கு பலியானவர்தான் முகிலன். தன்னுடைய சேனையில் ஒரு வீரனை இழந்துவிட்ட காரணத்தால் விக்கி முகிலனின் கொலைக்கு பழிக்கு பழிவாங்க வேண்டுமென துடித்திருக்கிறார். அப்போது அவர் அடையாளம் கண்ட நபர்தான் தேவா. அதோடு தேவா முகிலனின் நெருங்கிய சொந்தம் என்கிற காரணத்தால் அவருக்குள்ளும் பழிக்கு பழி வாங்க வேண்டுமென்கிற எண்ணம் இருந்திருக்கிறது. அதன் காரணமாக தேவா அவரின் நண்பர்களான ரிஷி மற்றும் ஆதியை கூட்டு சேர்த்து கொண்டு சத்யாவிற்கு வெகு நாட்களாக ஸ்கெட்ச் போட்டிருக்கிறார்கள். சம்பவம் நடந்த 13ஆம் தேதி நள்ளிரவில் சத்யா அவருடைய காதலிக்கு வேலண்டைன்ஸ் டே வாழ்த்து சொல்வதற்காக வம்பத்திரபாளையம் பகுதிக்கு சென்றுள்ளார். அப்போது தேவா அவரின் கூட்டாளிகளோடு சத்யாவை ரகசியமாக வேவு பார்த்திருக்கிறார். இதனை நோட்டமிட்ட சத்யாவின் அடியாட்கள் மூவரையும் சுற்றி வளைத்து உள்ளனர். லவ் மோடை கெடுத்தது சத்யாவிற்கு ஆத்திரத்தை வரவழைத்திருக்கிறது. அதன் காரணமாக மூவரிடமும் விசாரிப்பதற்காக அவர்களை ரெயின்போ காலனியில் உள்ள பாழடைந்த வீட்டிற்கு காதலர் தினத்தன்று அதிகாலை அழைத்து சென்று உள்ளனர். அங்கு 3 பேரையும் முட்டி போட சொல்லி விசாரித்த போதுதான் தேவா உணர்ச்சி வசப்பட்டு உன்னை போட வந்திருக்கிறோம் என உண்மையை உளறியிருக்கிறார். அவர்கள் முந்துவதற்குள் நாம் முந்திக் கொள்ள வேண்டுமென நினைத்த சத்யா கேங் அவர்களை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார்கள். பாழடைந்த வீட்டில் விடிய விடிய மது அருந்திய கும்பல் தேவா மற்றும் ரிஷியை கொடூரமாக வெட்டி போட்டிருக்கிறது. ஆனால் ஆதியை விட்டுவிடவே நினைத்திருக்கிறார்கள். எனினும் இரத்த வெறியில் இருந்த அந்த கும்பலில் ஒரு நபர் ஆதியின் கழுத்தில் லேசாக கீறி அதிர்ஷ்டம் இருந்தால் பிழைத்துக்கொள் என விட்டு சென்றிருக்கிறார்.
நடந்த சம்பவத்தில் 3 பேரும் இறந்து போயிருக்கிறார்கள். அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி ஆதாரங்களை கொண்டு சத்யாதான் இந்த கொலையை செய்திருக்கிறார் என்பதை போலீஸ் உறுதி செய்துள்ளனர். தலைமறைவான கும்பலை வலை வீசி தேடி வந்த நிலையில் சத்யா உட்பட 7 பேரை சென்னையில் வைத்து கைது செய்துள்ளனர். மேலும் 2 வரை வலை வீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரி பகுதியில் பழிக்கு பழி கொலைகள் அதிகரித்துக் கொண்டே செல்வதாக தேவாவை தூக்கி வளர்த்த அவரின் சித்தி ஆதங்கத்தோடு பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். 3 பேரை ஒருத்தன் வெட்டி ஒரே நாள்ல சாவடிக்கிறானா? அப்ப இந்த ஜனநாயக எங்க நோக்கி போய் நிக்குது? எதை நோக்கி போகுது? இந்த பாண்டிச்சேரியில இன்னும் இருக்கு, ஒண்ணுமே இல்ல. இந்த தண்டனை சீக்கிரமா அரங்கேறணும். அவனுக்கு இன்னும் பனிஷ்மெண்ட், பெரிய பனிஷ்மெண்டா கொடுக்கணும். குறிப்பாக பெயில் கிடைத்துவிடும் என்கிற தைரியத்திலும் அதன் பிறகு சாட்சிகளை கலைத்து விடலாம் என்கிற எண்ணத்திலும் தான் தொடர் கொலைகள் நடப்பதாக குற்றம் சாட்டுகிறார். 3 மாசம் தானே உள்ள இருந்துட்டு வெளியே வருவோம். என்னைக்கு கேஸ் கோர்ட்டுக்கு வருதோ அன்னைக்கு சாட்சிங்களை கழிச்சிட்டு நம்ம வெளியே சொகுசா சுத்தலாம் அவங்க நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நடக்க கூடாது. இந்த சம்பவத்திலாவது கொலையாளிகளுக்கு 3 மாதத்தில் பெயில் கிடைக்காத வகையில் நீதிபதி கடும் தண்டனை விதிக்க வேண்டும் என்பதே மகனை பறிகொடுத்தவரின் வேண்டுகோளாக உள்ளது. சும்மா விடக்கூடாது, அவனுக்கு ஜாமீன் கிடைக்க கூடாது. அவனுக்கு ஜாமீன் கேஸ் நடக்கிற வரைக்கும் ஜாமீன் கொடுக்காது. அவன் வெளியே வரக்கூடாது. இதுதான் நாங்க சொல்றது. அவன் வரக்கூடாது, அது யாரா இருந்தாலும் சரி வரக்கூடாது. அவனுக்கு 3 மாசம் இது ஜாமீன் கொடுக்க கூடாது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.